ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இது சுத்த தெரியும். சப்போஸ் சுத்த தெரியாதவங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி தான். இது ஆக்சுவலி என்னென்னா பம்பரம், மரப்பம்பரம். ஓகே, மரப்பம்பரம் அப்படி என்ன நிறைய பேருக்கு சுத்த தெரியும். சப்போஸ் சுத்த தெரியாதவங்களுக்கு சும்மா காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ சுத்த தெரிஞ்சவங்க இந்த வீடியோ லீவ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருந்தேன். இந்த வடிவேலு காமெடி அந்த மாதிரி போட்டுட்டு எடிட்டிங் வீடியோஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தேன். ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு சேனல், என்னன்னே தெரில. ஸோ அதனால தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான். ஸோ நம்ம வீடியோ இப்போ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். அநியாயத்துக்கு வெயில் அடிக்குது, அதனால கண்ணுக்கே தெரில. நம்ம நைட்டு சுற்றுலான்னு தான் பார்த்தேன். வீட்டில் சும்மா தான் இருக்கேன், அதனால தான். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் வந்து வேறு லொக்கேஷன் மாத்திரம் இருங்க. தெரியுதா? ஓகே, இனிமேல் தெரிஞ்சாலும் தெரியல. எனிவேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தெரியலன்னா நான் திரும்பி போடுறேன் வீடியோஸ். ஓகே, இதே வீடியோவை இப்போதைக்கு என்கிட்ட இதான் கைஸ் பம்பரம் சுற்றுறதுக்கு மெத்தடு. ஸோ நீங்கள் கிளியராக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல நான் எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன், இதுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி பம்பரம் சுற்றுதுன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். எனக்கு தெரியல சரியா. ஆத்தாடி இருங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பம்பரம் பார்த்தீங்கன்னா எப்படி ரோப் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எப்படி இந்த இப்படி சுற்றுறதுன்னு காமிச்சிடுறேன். விடுறது பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ கிளியராக தெரியுதுல? தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் இவ்வளோ லென்த்துக்கு பம்பரம் கயிறு தேவை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் பம்பரம். வாங்கினா என்னன்னு தெரில, கயிறு ரொம்ப சின்னதாக வாங்கிடுவாங்க. அது எனக்கு பம்பரம் அப்போதைக்கு விட தெரியாது. ரீசெண்டாக தான் கற்றுக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பம்பரத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க. மரப்பம்பரத்துக்கும் வாங்கினேன், ஆனால் அதுவும் ஆக்சுவலி ஃபேக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, அதனால் இப்போ திருப்பி வாங்கியிருக்கேன். காசு தான் வேஸ்ட் அவ்வளோத்துக்கு. சரி, ஒரு வீடியோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு. சும்மா போர் அடிச்சதுன்னு ஆரம்பிச்சது தான் அந்த சேனலு. அதுக்கப்புறம் ஒரு வெறி அடிச்சு வியூஸ் ஏற்றணும். அதனால தான் வியூஸ் ஏற்றுறேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வியூஸ் ஏற்றுறேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஏறிச்சுன்னா ஏற்போம், கணக்காக இருந்தால். ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பம்பரம் சுத்தர் ஆக்சுவலி இப்படி டைப் பண்ணி இருக்கிறது ஆக்சுவலி இப்படி தான். இப்படி இழுத்து இப்படி விடுவாங்க. விதமான ஏதோ ஹேட்ரிக்கு குத்து அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரில. ஸோ நான் இப்போ தான் கற்றுருக்கேன். மற்ற வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் எங்கள் ஏரியாவில். டீச் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் அப்போதைக்கு தப்பாக இல்லை, இதுதான் கரெக்டு. இப்படி ஆக்சுவலி இப்படி விட்டு இப்படி இழுத்துருவாங்க. அந்த கயிறு இருக்குல்ல, இப்படி விட்டு லூஸ் ஆகும், அப்படியே இழுத்துருவாங்க ஃபோர்ஸில். நான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியாது, நான் மறந்துட்டு பண்ணிட்டேன். கீழே உங்களுக்கு மேலே தானே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றுறது எப்படின்னு காமிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா
பம்பரம் இந்த ஆணி இருக்குல்ல, ஆணி பம்பரத்தோட ஆணி. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக இந்த முனி இருக்குல்ல, இந்த இது முடிச்சு போட்டிருக்கேன்ல, நல்லா தெரியுதா கேமரா? இங்கே முடிச்சு போட்டிருக்கேன்ல, அந்த முடிச்சு ஆக்சுவலி என்னென்னா இந்த ஆணி இருக்குல்ல, ஆணி இங்கே கரெக்டாக அந்த ஆணியில் படணும். பட்டு இப்படியே அந்த ஆணி மேலே சுற்றணும். உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதனால இப்படி பண்ணுறேன். இப்படி வச்சுட்டேன், இங்கே பிடிச்சிக்கிறேன் அந்த அம்மாவில். அப்படியே அந்த முடிச்சு மேலே அப்படியே சுற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வாங்க. ஓகே, கொண்டு வர வர அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இருங்க, உங்களுக்கு தெரிகிற மாதிரியே காமிக்கிறேன். மெதுவாக மேலே கொண்டு வாங்க, அப்போ தான் வரும். ஸோ இப்படி ஏற்றிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி தான். எனக்கு ஆக்சுவலி இங்கே வசதியாக இல்லை. ஸோ என் வசதிக்கு இது மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு காமிக்கிறதுனால தான் அது. ஃபஸ்ட்டு இந்த முனியில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சுற்று, அதுக்கு மேலே இன்னொன்று சுற்று, அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இப்படி மெதுவாக கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அப்படி ஸ்பீடாக சுற்றாதுங்க, நான் மெதுவாக சுற்றி கொண்டு ஸோ அங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அவங்களும் கூட யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. அவங்க போர் அடிக்குதுன்னு வச்சாங்களா இல்லை வியூஸ் ஏற்றுறோன்னு வச்சாங்களான்னு தெரில. ஆனால் எனக்கு வியூஸ் ஃபஸ்ட்டு போர் அடிக்குதுன்னா வச்சேன். அதுக்கப்புறம் தான் வியூஸ் ஏற்றணும் அப்படின்னு வெறி வச்சு ஏற்றுக்கலாம். இப்படி தான் சுற்றுறது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்னொன்று தெரிலன்னா இன்னொரு வீடியோ போடுறதுக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நடுவிரல் இருக்குல்ல, இது இந்த கேப் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் இப்படி எடுத்து இப்படி சுற்றி வச்சு இழுத்து இப்படி வெளில சொன்னாங்க காமிக்கிறேன். இப்படிக்கு நான் பாஸ் பண்ணிட்டு தெரியுதா கைஸ்? தெரியும் நம்புறேன். பம்பரம் தான் நல்லா தெரியலாம் இல்லை எல்லாம். சரி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து மிடில் ஃபிங்கர் இந்த விரல் இது மேலே இந்த தம்மு இருக்குல்ல, தம்மு வந்து இங்கே வச்சுக்கிறேன். ரோப்பை டைட்டாக பிடிக்கும். ஆக்சுவலி இப்படி இழுத்து இப்படி விடணும். நான் காமிக்கிறேன். இது சுத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் பண்ணிச்சு. பார்த்தீங்களா, லைட்டாக சுற்றுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அது வரும். திருப்பி சுற்றி காமிக்கிறவங்களுக்கு 1 2 3 4 ஒரு நிமிஷம் கைஸ். தெரியும் நான் நம்புறேன். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றிக்கலாம். சுற்றுறது இப்படி ஃபஸ்ட் எதுக்கூட அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க வீடு. திருப்பி ரீபில்ட் பண்ணுறது அந்த இடத்துல வந்திருக்கேன். இப்போ ஒரு டேரக்டாக எடுத்துகிட்டு வருவேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த இடத்துல மாட்டிடும் வைக்கிறான். சரி பார்த்தீங்கன்னா பம்பரத்தோட இந்த ஆணியில் வச்சுட்டு இப்படி சுற்றுங்க. மெதுவாக அதை பிடிச்சிட்டு சுற்றுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா என் வசதிக்கு பண்ணிக்கிறேன்னா இப்படி மெதுவாக சுற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் வரல. ஃபஸ்ட்டு பண்ணேன், நல்லா இல்லைன்னு பண்ணேன். இதுவும் நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டிங்கன்னா இந்த கேப் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த கேப் மாதிரி இருக்குல்ல நடுவில்,
நடுவில் எடுத்து இந்த இது இருக்குல்ல, ஆள்காட்டி இது மேலே வச்சு இந்த தம் இருக்குல்ல, இந்த கயிறு பிடிக்கிறதுனால இப்படி வச்சுக்கிட்டு இது இருக்குல்ல, இது பேலன்ஸ்க்கு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு இழுத்து இப்படி கயிறு ரிலீஸ் பண்ணுறீங்களா, அப்படியே இழுத்து இப்படி மெதுவாக தான் சுத்தம். எல்லாம் மெதுவாக தான் காமிச்ச வீடியோ தெரியலன்னா மறுபடியும் காமிக்கிறேன். ஸ்பீடாக சுற்றி காமிக்கிறேன். அதுக்கடுத்து சுத்தறது தெரியலன்னா இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஆணி சரியாலன்னு சேதல தட்டி சரி பண்றேன். வச்சுக்கிட்டு இழுத்து இப்படி விடும். அந்த பக்கம் போய் சுத்துது. ஸோ கேமராக்கு நேரம் ஏன் தான் வர மாட்டேங்குது. ஸோ நான் காமிக்கிறேன். இந்த பக்கம் வரேன் சுத்துறது. நான் இப்போ கயிறு சுத்துறது உங்களுக்கு தெரியும். கயிறு ஆக்சுவலாக உங்களுக்கு கட்ட தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இன்னொன்று வீடியோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போடுறேன். இதுக்குன்னே தெரியும். கயிடுச்சு பம்பளத்தை விடுறேன். இப்படி இழுத்து இப்படி விடலாம். சரி, இப்படி கயிறை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி சுத்திட்டு கீழே வருமா, அப்படி இழுத்துருங்க கயிறை. ஓகே, ரிலீஸ். சுத்துறது கேமராக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பீடா விட்டேன்னா உங்களுக்கு வரும். ஆனால் ஸ்பீடா விட்டா காமிக்குது. ஸோ வந்து பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஒரு வாட்டி பண்றேன். இதோட நான் முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இழுத்து மாதிரி விடணும். அதை காமிக்கிறேன் கிளியரா நெக்ஸ்ட் வீடியோவில். விட்டு இப்படி இழுக்கணும். ஆணி எடுத்து பலாரும் இருக்கும். காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுற்றுறது பார்த்துருப்பீங்க. நானே இந்த பக்கம் கொண்டு வர முடியல. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாச்சும் கற்றுக்கல, சப்போஸ் உங்களால் முடியல, எதாவது கிளியராக பார்க்க முடியலன்னா இன்னொரு வீடியோ போடுறேன். அப்போதைக்கு கிளியராக ஏதாச்சும் கேமரா வச்சு எடுக்கிறேன். கேமரானா மொபைல் கேமரா இல்லை, வேறு கேமரா. ஓகே, ஸோ பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே போயிடுறீங்க சில பேர். இதுக்கு முன்னாடி லாங் வீடியோஸ் போட்டேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டேன் அந்த சேனலில். ஸோ ஆக்சுவலி அப்போதைக்கு வியூஸ் போச்சு. ஒரு எவ்வளோ 100 லைக்கு 100 சப்ஸ்கிரைபர், 100 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி போச்சு. இப்போ என்னன்னு தெரில, சப்போர்ட்டே வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு காசுலாம் வராது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சும்மா இந்த சப்ஸ்கிரைப்லேருந்து யூடியூப்லேருந்து தான் வரும். ஸோ அது அந்த மாதிரி தான். ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு முதல்ல கண்டென்ட் யோசிப்பேன். எதுக்கு இப்படி பண்ணுறது அப்படின்னு கண்டென்ட் யோசிப்பேன். அதுக்கப்புறம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு மட்டுமே ஆக்சுவலி லைக் ஒரு 1 hour 20 minutes ஆகும். ஸோ நான் கண்டென்ட் நல்லா யோசிச்சுட்டு போடுவேன். போட்டதுக்கப்புறம் லைக் சார் நோ சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஸோ அது முன்னாடி போட்டேன். ஆனால் அவ்வளோவா வியூஸ் கிடையாது. இப்போ போட்டால் போகும். சரி ப்ரோ. சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்கள காமிக்கிறேன். நைட்டு ஒரு வீடியோ போடுவேன், காலையில் ஒரு வீடியோ போடுவேன். ஷார்ட்ஸில் இப்போ போடுவேன். சாயங்காலம் போல் ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் 5 மணி போல். ஸோ ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம்
நான் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக போட்ட மணி மாதிரி கிடக்கும். நாங்கள் எடிட் பண்ணிவிட்டு எடிட் ஷார்ட்ஸ் தான் போடுவேன். அந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அந்த ஆப் சொல்கிறேன், அது மீஷோன்ஸ்னு ஏதோ ஒரு ஆப்பு, அதில் தான் எடிட் பண்ணி போட்டேன். ஸோ ஆக்சுவலி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ லைக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ஆமாம் கைஸ், ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், பை. இன்னொன்று வீடியோவில் சந்திக்கலாம். சாயங்காலம் நான் வரேன். ஒரு நிமிஷம் கைஸ்.